சுக்கிர பெயர்ச்சி நடக்கவிருக்கிறது. சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். மிதுன ராசிக்கு செல்லுகின்ற சுக்கிர பகவான் ஏற்கனவே அங்கே இருக்கிற தேவகுரு பிரகஸ்பதியை மீட் பண்ணுறார். சும்மா இல்லை சார், தேவகுரு பிரகஸ்பதியும் அசுரகுரு சுக்கராச்சாரியாருமாக இணைந்து புதனுடைய வீட்டிலே அருள் பாலிக்க போகிறார்கள். புதன் ஒரு சுபக்கிரகம். ஸோ புதன் ஒரு சுபக்கிரகத்தினுடைய வீட்டிலே சுக்கிர பகவானும் குரு பகவானுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்கப் போகிறார்கள் இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும். ஜாதகத்தில் இந்த பக்க குவாட்ரண்ட்ல யார் இருக்காரு? சனீஸ்வரன் இருக்கிறார். இந்த பக்க குவாட்ரண்ட்ல யார் இருக்கா? சுக்கிரனும் குருவுமாக இருக்கிறார்கள். இந்த சுக்கிர பகவான் வாழ்க்கையிலே இன்பங்களுக்கான சுகங்களுக்கான அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். ஜோதிடத்தில் கலத்திரகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். திருமணமாகுது ஒருத்தருக்குன்னா அதுக்கு சுக்கிரனுடைய அருள் கண்டிப்பாக வேணும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி, தம்பதிகள் சந்தோஷமா இருக்காங்கன்னா சுக்கிர பகவானுடைய அருள் என்பது கண்டிப்பாக தேவை. ஆக இந்த சுக்கிரன் காதல் மற்றும் இல்வாழ்க்கை, மகிழ்ச்சி, இன்பம்னு வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ அது அத்தனைக்கு சுக்கிர பகவான் தான் அதிபதியாக இருக்கிற மிகப்பெரிய பங்களா, மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கை, ஆடம்பரமான காரு, வாசனை திரவியங்கள் போன்ற அத்தனை விஷயத்துக்கும் சுக்கிரன் தான் காரகத்துவமாக இருக்கார். இந்த சுக்கிரத்தை சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு என்னங்க சுக்கிர தசை அடிக்குது, அடி தூள் பண்ணுறீங்கலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த சுக்கிரன் என்றால் என்ன அப்படின்னா மகிழ்ச்சிக்கான கடவுளாக இருக்கிறார். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரனுடைய அருளாசி தான் மிகப்பெரிய வெற்றியை தருகிறது. அதை போலவே இசைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த சுக்கிரன் தான் அருளாசி தருகிறார். அவ்வகையிலே இந்த சுக்கிர பயிற்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகளை தரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமண யோகங்களையும் வைபவங்களையும் பிள்ளை பிராப்தியும் உண்டாக்கப் போகிறது, யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க என்பதையெல்லாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தருகிறது? 2-9 கூடையவர் 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். ஏற்கனவே 10ல் யார் இருக்கார்? மிஸ்டர் குரு. தட் பேட் ஃபெலோ இஸ் தேர். ஏன் பேட் ஃபெலோ? ஜோதிட சாஸ்திரத்தின்படி 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். என்னாகும்? 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்தான், திடீர்னு ஏன் அவ்வளோ கோவப்பட்டான் தெரில. திடீர்னு கோவப்பட்டான், வேலையை ரிசைன் பண்ணிட்டான். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நடக்கும். எல்லாம் நமக்கே தான் நடக்கும். ஆல் அக்னி பர்ச்சேஸ் ஒன்லி ஹேப்பன் டு அஸ். நமக்கு மட்டும்தான் நடக்கும். அவன் கம்பெனியில் சும்மா உட்காந்துருக்கான் சார், அவனுக்கெல்லாம் ஒரு கேடு வர மாட்டேங்குது. காலிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், எங்கிட்டே வரானுங்க. சில நேரங்களில் அப்படி தான் நடக்கும். அவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு இருப்போம், அவ்வளோ நேரம் சின்சியராக வேலை பார்த்துட்டு இருப்போம். கொஞ்ச நேரம் டென்ஷனாக இருக்குன்னு பக்கத்தில் கொண்டு ஏதாவது பேசி சிரிப்போம். கரெக்டாக அப்போ தான் நம்ம ஆள்கள் நப்படுவோம். நம்ம டீம் லீடர் பார்த்துட்டு அங்கே மொத்தம் வேலை பார்க்க போகிறதில்ல, ஐயா நான் இவ்வளோ நேரம் வேலை தான் சாமி பார்த்துட்டு இருந்தேன், சத்தியமாக நம்புங்கய்யா எனக்குன்னே நடக்குது பாரு. அந்த சில நேரங்கள் அப்படி நடக்கும். நான் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது உங்கள் வேலை எப்படிடா பிடுங்கலாம். நமக்கு குருவை பார்க்கும்போது யோ நீலாம் ஒரு காடா, எவ்வளோ சின்சியராக வேலை பார்க்குறேன், என் வேலையை பிடுங்கிறதே ஒரு குறியாக இருக்கே, ஊரில் எவ்வளோ வேலைக்கு தோணுக்கு, இதெல்லாம் ஒரு வேலையாப்பா, நான் வாங்குறதே 15,000 ரூபா சம்பளம். இந்த கிரகங்கள் இருக்கிறத இரக்கம் இல்லாமல் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அது யாராக இருந்தாலும் சரி. அப்போது 3-10 சுக்கிரன் குருவோடு சேரும் பொழுது அப்பாவுடைய வேலைகளை எடுத்து சேரவங்க, அப்பா ஒரு நாகடை வச்சுருக்காரு சார், நானும் நாகடை வச்சுருக்கேன், அது போன்ற சப்போர்ட் இருக்கவங்க பொழைச்சிப்பீங்க. அப்பாவோட தொழிலை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கற்றுப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். அப்பாவுடைய தொழிலை நீங்கள் கேரி ஓவர் பண்ணி பண்ணுறீங்க, ரொம்ப அருமையாக பண்ணுவீங்க, அதெல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். உங்கள் தொழிலில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். திடீர்னு ஒரு கேம்பெயின் பண்ணிங்க, அந்த கேம்பெயின் பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. சேர்மன் வரைக்கும் கூப்பிட்டு யார் இந்த பயங்கரமான ஐடியாவை பண்ணது? நீங்களா? தம்பி உனக்குள்ளே இவ்வளோ அறிவா? இல்லை அது வந்துங்க, நான் பொதுவாகவே ரொம்ப புத்திசாலிங்க, இந்த ஆள் கூட வேலை பார்த்து தாங்க நான் இப்படி ஆகிட்டேன். அந்த மாதிரி இந்த நேரத்தில் தான் உங்களுடைய ரெகக்னேஷன் அப்படிங்கிறது. இந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதி அதிர்ஷ்டத்துக்குடையவர் 10ஆம் இடத்துக்கு அதிபதியோடு சேரும் பொழுது உங்களுடைய திறமை கௌரவிக்கப்படுகிறது. சார் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ மிகப்பெரிய கணிதமெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அன்றைக்கெல்லாம் அவனுங்க பாராட்ட மாட்டானுங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு மேட்ரு, பரவாயில்ல அந்த க்ரீன் கலருக்கு பதிலாக ப்ளூ கலர் போட்டிங்களே சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது. ஆமாம், இதை விட அருமையான விஷயம்லாம் பண்ணேன், அன்றைக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை. சில நேரங்களில் நம்மளால் அதை தவிர்க்கவும் முடியாது. இந்த உலகம் எதுக்கு பாராட்டுதுன்னு உலகத்துக்கே தெரியாது, திடீர்னு நம்மளை பாராட்டும், திடீர்னு எதுக்கு பாராட்டுதுன்னே தெரியாமல். அந்த மாதிரி தான் சார் 3-10 கூடையவர் சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்திருக்கும் பொழுது ஐடி சம்மந்தப்பட்ட நெட்வொர்க்கிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். ஐடி
ஸோ இந்த நெட்வொர்க்கிங்கில் இருக்கிறவங்க சில பேருக்கு அவனை பார்த்தாலே தெரியும் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக நெட்வொர்க்கிங் தெரியாது, ஐடி பற்றியே தெரியாத ஆள் மட்டும்தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவன் கம்ப்யூட்டரில் ஒன்றுமே தெரிலங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அந்த கம்ப்யூட்டர் அழகு பண்ணுவான், தொடச்சி வைப்பான். ஏன்னா அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது, அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னு தெரியாது. அதில் வெங்கடாஜலபதி படம் வச்சுருப்பான், அது சாமிலாம் கும்பிடும். இதெல்லாம் பண்ணுறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பிரிண்ட் கொடுக்க தெரியும் அவனுக்கு, வேறு எதுவும் தெரியாது. மெயில் அனுப்பிச்சிங்கன்னா பிரிண்ட் கொடுப்பான், வேறு எந்த வழியும் தெரியாது. ஸோ அவர் நீங்கள் வேணால் பாருங்கள், உங்கள் ஆஃபீஸில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஆஃபீஸில் ஒருத்தர் முரட்டத்தனமாக வேலை கம்ப்யூட்டர் ஓட நினைப்பான், அவன் தான் புச்சாலி. கம்ப்யூட்டரை 5 காசுக்கு மதிக்க மாட்டான். ஆனால் இவனு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரை சாமியாக நம்ம அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். பாரு வேலை மேலே எவ்வளோ ஜாகிரதையாக சாமியாக கும்பிட்றாயா, அவன் கும்பிட மட்டும் தானே செய்வான். வீடியோ எடிட்டர் மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிடும். நல்லா எடிட்டிங் 5 நிமிஷம் எடிட் பண்ணி கொடுத்துருவான். சில பேர் எடிட்டிங் பண்ணும்போது இருங்க வரேன் பார்த்துட்டு இருக்கேன்ல அப்படி அந்த எஃபெக்ட் வரணும். எந்த எஃபெக்ட்? நம்ம பெரிய அப்படியே அனகொண்டா படம் எடுக்கிறோம், அனகொண்டா பாம்பு அப்படி தொங்க போகுது, தெரியாதுங்கிறத அப்படியே மேக்கப் பண்ணுறது. ஸோ அப்போது அந்த 3-10 சுக்கிரன் குருவோடு சேரும் பொழுது இந்த தெரியாதவர்கள்லாம் கண்ணு முன்னாடி மாட்டிப்பாங்க. நம்ம டீம்லேயே களை எடுக்கிற செஷன் உண்மையிலே புத்திசாலி நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. பல நேரங்களில் என்னோட பாஸே சொல்லியிருக்கேன் சார். என் பாஸ் ஒருத்தர் இருந்தார், அவர் நான் தான் ரிப்போர்ட் போட்டு கொடுத்தேன். அந்த ஆள் அவன் ரிப்போர்ட் மாதிரியே எடுத்து பேசிட்டான். மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கான், எனக்கா வயிற்றுச்சலாக இருக்குது, என் ரிப்போர்ட்டு எடுத்து பேசுகிறான் பார்த்தியா, மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறான்யா அப்படின்னு. அப்போது என் நேரம் அதான் தெய்வங்கிறது. அப்போ விபி கேட்குறாரு, இல்லையே இந்த பார் சார்ட் தப்பாக இருக்கே, இங்கே 2.7 வரணும், நீங்கள் 2.5 போட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு என்ன தெரியும், இவன் தான் போட்டான் அப்படின்ட்டு என்ன சொல்லிட்டாங்க. அப்புறமா தான் அவருக்கு தெரியும், சார் நான் எந்திரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன், இல்லை சார் அது அப்படி இல்லை, ஓ நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணீங்களா, இவ்வளோ நேரம் இவர் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே சொல்லிட்டு இருந்தாரு, நீ உட்காரியா நீ ப்ரெசென்ட் பண்ண அப்படின்ட்டாங்க. வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பாஸ் ஆகிட்டேன். எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த அதிசயம் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது. நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணுங்கள், தெய்வத்துக்கு தெரியும் நீங்கள் வேலை செஞ்சது. கரெக்டாக உங்களை மாட்டி விடும் உங்கள் பாஸை. உங்கள் உழைப்பை திருடி ஒருத்தன் பண்ணுறானா கண்டிப்பாக மாட்டிக்குவான். உழைக்கிற மாதிரி மேக்கப் பண்ணுறானா கண்டிப்பாக மாட்டிக்குவான். இது ஒரு படத்தில் பண்ணுவாங்க பாருங்கள், தள்ளு உங்கள் குரூப்பில் ஒருத்தர் இருப்பான், அவன் கண்டிப்பாக மாட்ட போகிறான். ஏன்னா ஐஎஸ்ஓ ஆடிட்டு வரும், கரெக்டாக மாட்டுவான். அது யார்கிட்ட மட்டும் மாட்டுவான், அது அந்த ராசி உங்களுக்கு அப்போ தான் தெரியும், உங்கள் மேனேஜருக்கு உங்கள் வேல்யூ. பாவம் புள்ள எவ்வளோ நைட் அண்ட் டே வேலை செய்யுது, இவனை போய் திட்டமே, இவன் ஒரு ஆளுன்னு. அப்பயும் என்ன சொல்லுவான், சார் வாழ்க்கையில் முன்னுக்கு பின்னா இருக்கும் சார், அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி தாஜா பண்ணுவான். இவனுக்கு தெரிஞ்சதுலாம் அது ஒன்று தான். ஏன்னா அவர்கள் கண்டிப்பாக கண்ணு முன்னாடி மாட்டிக்குவாங்க. உங்களுக்கு ஒன்று சார், உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் இந்த முட்டா பையெல்லாம் போய் உண்மையிலே புத்தாலி ஒரு 2 பேர் இருந்தால் கூட போதும், அவனை பார்த்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். இப்போ இவனுங்களோடலாம் பலன்னா உங்களுக்கு இருக்கிற அறிவும் போயிடும். அவன் கூட இருந்தீங்கன்னா நம்மளை டைம் வேஸ்ட் பண்ணுற அந்த முட்டா பையெல்லாம் நம்ம கூட இல்லாமல் புத்திசாலிகளோடு நீங்கள் பிரயாணிப்பீர்கள். நம்மளோட புத்திசாலி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அறிவு இவங்களோட சேர்ந்து கெட்டு போகாத மரியாதை ஒரு நல்ல ஆட்களை இருப்பீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு ஆஃபீஸில் மகிழ்ச்சி சிறப்பு.